அதாவது அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் பெரிய ஒரு இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய லீடர்ஸ்கள் என்று நம்ம உதாரணம் சொல்றதுல அவர் ஒருவர். யாரு? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் எவ்வளவுக்கு வீரரோ, எவ்வளவுக்கு மிகப்பெரிய போராளியோ வீரர், அந்த அளவுக்கு ஃபிக்ஹுடையவராகவும் இருந்தார். அந்த அளவுக்கு ஃபிக்ஹுடையவராகவும் இருந்தார். அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது இவரையும் இவருடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ரையும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இளம் வயது தந்தையில் அவர் தான் முதலா நிற்பாருன்னு சொல்லி 11-12 வயசுல என்ன செஞ்சிட்டாங்க, திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் திருமணம் குடிச்சாதான் அந்த ஏஜ்ல, அது சரியா எக்ஸாக்டான வயசு நான் சொல்லல, அந்த ஏஜ்ல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. இவரோட பிள்ளைக்கு என்ன 10 வயசு, இவருக்கு 22-23 வயசு. விளங்கிட்டா? இந்த லெவலில் இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் மிக நெருக்கமான ஒரு லெவலில் தான் அவங்களோட செய்திகள் எல்லாமே வரும். அப்துல்லா இப்னு அம்ரா இருந்தாலும் அம்ர் இப்னு ஆஸா இருந்தாலும். இவர் ஒரு வாகனத்தில் என்ன செய்யறாரு, வந்து கண்டிக்கிறாரு. இவர் கவர்னரா இருக்கிற ஈஜிப்ட்ல வந்துட்டு, அப்போ மக்கள்ல ஒரு சிலர் நெருக்கமானவங்க கேட்குறாங்க, இன்னும் அந்த பழைய கழுதையே வச்சுட்டு இருக்கிறீங்களே, பழைய கழுதைனா அவர் அதில் தான் வாராரு, சரியா, அதையே வச்சுட்டு இருக்கிறீங்களே, இதை மாத்துறது இல்லையா நீங்கள், கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் லைஃப்ல அப்படின்ற பேரில் அவரை தூண்டி விடுறாங்க. விளங்கிட்டா? இது தூண்டி விட்டோன்னே நம்ம விளக்கமில்லாத சொல்லுவாங்க என்ன செஞ்சிட விட போய், சரிதானே எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்கத்தானே தேவையண்டு, இவன் சேஞ்ச் ஆகி இவன் குழியில் போகிறோம், அவன் போயிடுவான், அவன் என்ன செஞ்சுருவான், போயிடுவான். இவன் லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் அவர் சந்தோஷத்தில் சொல்றாரு, ஏதாவது நீங்கள் மாறினா நல்லா இருக்கும், நல்ல சந்தோஷம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, லா அமல்லு சௌபி மா வசியானி, என் உடலை மறைக்கிற அளவுக்கு என் ட்ரெஸ் என்றைக்கெல்லாம் எனக்கு போதுமாக இருக்குதோ அது வரைக்கும் எனக்கு ட்ரெஸ்ல அலுப்பே வராதுன்றார். எனக்கு ட்ரெஸ்ல என்ன செய்யாது, இதையே நான் 5 வருஷமா போடுறேன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இத்தனை 3 வருஷமா போடுறேன், இதை எப்படியா மாற்றணும், இதை எப்படியா, உனக்கு ட்ரெஸ் போதுமாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, விருப்பம் ஏன் அதை நீ அலுப்பு தட்டுற அப்படின்னா தொடர்ந்து இதை யூஸ் பண்ணி நிற்கிறதா என்ற ஒரு ஃபீலிங் மனிதனுக்கு என்ன செய்யுது, வருது. அதுக்கு அடுத்த சொல்றாங்க, வலா அமல்லு ஜௌஜதி மா அஹ்சனத் இஷ்ரதி, என்னோடு முறையாக நடந்து கொள்ளும் காலமெல்லாம் என் மனைவியில் எனக்கு அலுப்பு தட்டாது, என் மனைவியில அலுப்பு தட்டாது, அலுப்பு ஏற்படாது. அப்படின்னா அவங்க சாதாரணமாக செயல்படுறாங்க, ஒரு கணவனுக்கு தேவையான கடமைகள் அது இது எல்லாம் செய்கிறாங்க. சிலர் என்ன செய்வாங்கடா, இந்த அநியாயமான இந்த கற்பனை சினிமா காட்சிகளை பார்த்துட்டு அடுத்தவன் பொய்யா சொல்ற கதைகளை உண்மையா நம்பி வாரது வீட்டுக்கு, அதை மனைவிட்ட என்னது எதிர்பார்க்கிறது. அதே போல அந்த மனைவியும் ஏண்ட கணவர் அவருக்கு நான் பிடிச்சதுதான், நான் என்ன காட்டினாலும் உடனே என்ன செஞ்சிருவாரு, அதை செஞ்சிருவாருன்னு அந்த மைனஸ் எல்லாருக்கும் இருக்கும், இவங்க சொல்றதுல உண்மையும் இருக்கும். அந்த மைனஸ் பகுதியை விளங்காம அப்படி சொன்ன உடனேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இவங்க ஆனா அவங்க சாதாரணமா வாழ்ந்துட்டு, அவங்க 2 பேரும் என்ன சாதாரணமா வாழ்ந்துட்டு, இவங்க பேசுறது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல இருக்கும். இதன் காரணமாக சிலர் என்ன செய்யறாங்கன்னா வெறுப்பு அடைகிறார்கள். நல்ல முறையில் புரிஞ்சுங்க, இந்த சினிமா தாக்கம் இளைஞர்கள்ட்ட மிக நிறைய இருக்கு. அது